بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. சூரத்துல் காஃபில் நாங்கள் அஸ்ஹாபுல் காஃப் அவங்களோட விடயங்கள் பற்றி ஓரளவு லாஸ்ட் வீக் பார்த்தோம். அப்படியே கண்டினியூஸாக 14வது வசனத்துலேருந்து பார்த்தா அல்லாஹ் தாலா 14வது வசனத்துலேயும் 15வது வசனத்துலேயும் அவங்களோட வரலாறுல சொல்கிறான் என்னென்னா, இப்போ 2 டீம் தானே, ஒரு டீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம், 2வது அவங்கள எதிர்க்கிற அவங்களோட சமூகம் சொசைட்டி. இப்போ இந்த 2 குரூப்பும் 2 தரப்பும் எப்படி இருந்தது என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. அதிலிருந்து எங்களுக்கு சில விடயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படியான அமைப்பில் அவர்கள் அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவதில் அக்கறையாக இருந்தார்கள் அல்லது அதை எதிர்க்கிறதுல அடுத்த பாட்டி எப்படி இருந்தது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மக்கா காலத்துக்கு எப்படி ஒரு ஆறுதலை அல்லது ஒரு மோட்டிவேஷனை கொடுத்ததுன்றதை எங்களுக்கு அதிலேருந்து பார்க்கலாம். அதில் 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன்னா, வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ்காமு ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அர்ல் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா லக்கது குல்னா இதன் ஷததா. அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிற அப்படின்னா, வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ்காமு, அதாவது அவர்கள் எழுந்து நின்ற நேரம் அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் கட்டினோம் அல்லது உறுதிப்படுத்தினோம், அது மாதிரியான சொற்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவங்க ஃபோர்வர்டாக முன்னுக்கு வர நேரம், அதான் காமுன்றது. இஸ்காமு எழுதி நிற்கிறேன்னு அரபில் அவங்க அதில் ஸ்டாண்டர்டாக வராங்க, முன்னுக்காகி நாங்கள் பின்பற்றுவோம். அந்த நேரம் அல்லாஹ் தஆலாவோட புறத்துலேருந்து அவங்களோட உள்ளத்துக்கு ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கிடைக்குது. ரபுத்துன்னு சொன்னால் ஒரு பிடி உண்டு, ஒரு ஹோல்டு ஒன்று கிடைக்குது அல்லாஹ் தஆலாவுடைய பக்கத்தில் இருந்து. அப்போ இந்த பயன்படுத்துகிற 2 சொல்லுலேயும் இருந்தே விளங்குது என்னென்னா, இந்த இளைஞர்கள் கூட்டத்திலேயும் ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குது. இவனும் சும்மா இருக்கல, இது காமௌண்டு சொன்னால் சும்மா காமௌண்டத்தில் நாங்கள் பேசிக் மீனை பார்த்தாலே எலும்பி நிற்கிறது. கியாம்னு சொல்கிறேன், நின்றுட்டு தொழுகிறேன்னு சொல்லி, அப்போ உட்கார்ந்துருக்கிறா எழுந்து நிற்கிறா, அதுனே ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குது. இங்களை பக்கத்துலேயும் ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குது. அந்த எஃபர்ட் ஒன்று இருக்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறா, வரபத்னா அலா குலூபிஹிம், நாங்கள் இவரது உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். அதாவது எங்களோட மார்க்கத்துக்காக, எமது நம்பிக்கைக்காக, எங்களோட விடயத்தில் இவங்களை நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்கினோம். இதில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால், ஒன்று குர்ஆனில் ஏனைய இடங்கள்லையும் வரும், இந்த இஸ்லாத்தை பின்பற்று என்று சொல்லும்போது, இஸ்லாத்தை பின்பற்று என்று சொல்ல பயன்படுத்தும் போது ஈமான் கொள்ளுதல் அல்லது நல்ல அமாலு சாலிஹாத்தில் ஈடுபடுதல் அல்லது தக்வா உடையலாம், இப்படி பல சொற்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பயன்படுத்துவாங்க. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறாங்க அவங்களோட செயற்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிருக்கலாம். அதில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சொல் தான் இந்த கியாம் அல்லது இஸ்திகாமா அல்லது அக்காம, இது மாதிரியான சொற்கள். அது பல அர்த்தங்கள் அதில் வரும். ஒன்று தங்கி நிற்கிறதுக்கு, ஒரு இடத்துல தங்கி நின்று மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கும் வரையிலும் கியாம்ன்றது, அல்லது எழுந்து நின்று தொழுகிறதுக்காக ஃபோர்வர்டாக போ ரைட் நாங்கள் பின்பற்றுறோம், நான் உங்களுக்காக வாரோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் அப்படி தானே ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் போய் இப்படி பல ஒரு வேலை ஒன்று இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, யார் வாரன்னு சொன்னால் ரைட் எழுந்து நின்று நாங்கள் வாரோம்னு ஒரு குரூப் ஒன்று ஃபோர்வர்டாக வரும் தானே. அது மாதிரி காமு எழுந்து வாரன்ற அர்த்தத்தையும் எனக்கு எடுக்கிறேன். அதே போல் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான், இஸ்தகாமு அல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்மஸ்தகாமு, யார் அல்லாஹ் தஆலா தான் எமது இறைச்சன் என்று சொல்லிட்டு இருக்கலை, சும்மஸ்தகாமு அதுக்காக அவங்க எழுந்து நின்று ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவர்கள் செயற்பட்டார்கள். இஸ்திகாமான்ற அர்த்தம் ஸ்ட்ராங்காக நேரடியாக அதுக்காக வேண்டி சரியான வழியில் வேலை செய்யணும். அப்போ இதைத்தான்
இன்னொரு இடத்துல சூரத்து ஃபாத்தியா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு நாங்கள் எதை கேட்குறோம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். முஸ்தகீம்ன்றது எங்கேருந்து வருது? இஸ்திகாம, கியாம், காம இந்த சொல்ல ஒரு அமைப்பு தான் முஸ்தகீம். அப்போ சும்மா நாங்கள் எங்களுக்கு வழியை காட்டுன்னு சொல்லலை, இல்லை சும்மா ரோட்டை காட்டுன்னு சொல்லலை, அல்லது பாலத்தை காட்டுன்னு சொல்லலை. சொன்ன வந்து இஹ்தின ஸிராத்தல், அந்த பாலம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நேரான நான் ஒழுங்கு இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு சொன்னால் எங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி இஸ்திகாமாவாக இருக்கணும். அப்போ இஸ்லாத்தை பின்பற்றுறதுன்றது நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம் விட ஒரு இடத்துல உட்கார்ந்து டீக்கிற அர்த்தம் இல்லை. ரெண்டு பார்க்கல அதை நாங்களும் அதை அல்லாஹ் தஆலா நோக்கி மார்க்கத்தை நோக்கி போகணும். அதாவது எங்களோட ப்ராக்டிக்கலில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு காட்டணும். நானும் உங்களோட இருக்கிறோம், உன்னோட இருக்கிறோம், உன்னோட கட்டளைகளை, நீ கூறுற கட்டளைகளை நாங்கள் பின்பற்றுறோம், நீ தந்திர கடமைகளை செய்கிறோம், நீ தந்திர அந்த லிமிட் உள்ளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் காட்டணும். அதுதான் கியாம், நடைமுறைப்படுத்தி காட்டுற இஸ்திகாமான்ற அர்த்தம். அது ஓரளவு எங்கள்கிட்ட இருந்தால் தான் அடுத்த பக்கத்துலேருந்து எங்களுக்கு வரும் பாதுகாப்பு, உதவி. இங்கே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, அவர்கள் எப்போது எழுந்து நின்றார்களோ அப்போ உடனே நாங்கள் வரபத்துனா சீல் பண்ணிட்டோம், அல்லது ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், இல்லை பில்ட் பண்ணிட்டோம், அல்லது டைட் பண்ணிட்டோம், இப்படி எந்த அர்த்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கலாம். வரபத்துனா அலா குலூபியும், அப்போ கன்ஃபார்ம் அவனோட மார்க்கம் ஈமான் அவனோட உள்ளத்தில் அது ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டுட்டு, அப்போ அதுக்கப்புறம் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் அந்த அல்லாவுடைய பரக்கத்தோடு அவர்களுடைய செயற்பாடுகள் போகும். இதைத்தான் இங்கே எங்களுக்கு இந்த வசனத்தோட காட்டுது. அவங்களோட சைடு எப்படி இருந்தது அந்த இளைஞர்களுடைய. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரபத்துனா அலா குலூபியும் இஸ்காமும், அவர் எழுந்து நின்ற போது நாங்கள் அவர்களை உறுதிப்படுத்தினோம். அது அர்த்தம் அத்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர்கள்? ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா, எங்கட இறைச்சன், எங்கட கடவுள் யாரு? ரப்பு சமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களுடையும் பூமியுடையும் இறைச்சன் தான் எங்கடையும் கடவுள். அப்போ அல்லாஹ் தஆலா தான் எமது இறைச்சகன் ரப்புனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ரப்புன்னு வந்து நாங்கள் பல இடங்கள் இதுக்கு முன்னும் படிச்சிருக்கோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்திருப்போம். ரப்புன்னு வந்து சும்மா இந்த வணங்குறதுக்கான மட்டுமில்லை, ரப்பு அது வந்து ரப்போட ஒரு பாதி தானே. ரப்ப 3-4 பிரிச்சு முடிச்சுன்னா ஒரு பாதி தானே இந்த நான் வந்து சுஜித்து செஞ்சுட்டு போகிறது. மற்றது வரப்போகிற எங்களை மற்ற விடயங்கள் அவனை எப்பயுமே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்புறது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவன்கிட்ட போய் அவன்கிட்ட தஞ்சம் அடைகிறது, எந்த வழிகாட்டிலையும் அவன்கிட்ட கேட்குறது, துவா கேட்குறது, மதவு மாபூத், இப்படி பல அர்த்தங்கள் வரும். அப்போ ரப்புன்னு சொல்ல தான் இங்கே பயன்படுத்திக்கிறோம். முழு வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களோட கைடாக, எங்களோட கண்ட்ரோலராக வந்தால்தான், எங்களோட டிராஃபிக் கண்ட்ரோலராக அல்லாஹ் தஆலா வந்தால் தான் அந்த ரப்புன்ற சொல்லுக்கு அர்த்தம் வரும். அப்போ ரப்புனா அல்லாஹு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்த் சொல்லி போட்டு அடுத்து சொல்கிறாங்க, லன் நதஉவ மின் தூனிஹி இலாஹா. இங்கே அல்லாஹு தஆலா பாருங்க, இதில் அடுத்து வர சொல்லி நதுஉவ, இங்கே நாபுதுன்னு வரல. நாபுதுன்னு சொன்னால் இபாதத் தானே. எங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தான் எங்களோட வானம் பூமியிட இரட்சகன் ரப்பு, நாங்கள் அவனை தவிர வேறொன்றே வணங்கல்ல. வணங்குறத மட்டும் சொல்லலை. இப்போ அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறேன் இன்னொரு பகுதியை, வலன் நதஉவ மின் தூனிஹி, நாங்கள் அவனை தவிர இன்னொருத்தனை துவா கேட்கல. அப்போ அர்த்தம் என்னென்னா, அந்த துவா கேட்குறன்றதே வந்து உங்களுக்கு தெரியும், சிலை வணக்கத்துக்கு போனால் என்ன செய்கிறேன்? பொதுவாக கோயிலுக்கு போகிறது அல்லது பற்றி இப்போ இன்றைக்கு கொமன் ஆகிறது என்ன? இப்போ நாங்கள்னாலும் சரி, தொலை வந்தால் எங்களோட தொழுகை வந்து ஒரு இபாதத்தினத்தோடு, அதே போல் அந்த இபாதத்து வந்து ஒரு துவாவை நாங்கள் அதில் பல துவாக்களை கேட்குறோம். அதே மாதிரி அவர்களும் போனால் என்ன செய்கிறேன்? மெயினாக வணங்குறது இருக்கலாம், அதை விட அவரோட பிரார்த்தனை செய்கிற வீதம் கூட. அப்போ இந்த இடத்துல அந்த அந்த கம்யூனிட்டியோட தொடர்படுத்தி அல்லாஹ் தஆலா விளக்கி இருக்கலாம். அந்த சொல்ல இருக்குது லன் அது உவ, நாங்கள் இவங்கள போல் அல்லாஹ் தஆலா தவிர இன்னொருத்தன்ட்டு போய் துவா கேட்கல, பிரார்த்தனை புரியல, அவன்கிட்ட நாங்கள் சரண்டர் ஆகல. அப்போ வாழ்க்கையில் மார்க்கம்ன்றது இபாதத் மட்டும் இல்லை, அந்த ரப்புன்றது இபாதத் மட்டுமில்லை, அந்த துவாவன பகுதியும் எங்களுக்கு அதில் உள்ளடக்கலாம். தஞ்சம் புகுறது, சரண்டர் ஆகிறது, இதெல்லாம் அதில் வரும். அப்போ அந்த வார்த்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பயன்படுத்தி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவன் தான் அல்லாஹ் தஆலா, இந்த வானம் பூமியில சொந்தக்காரன் தான். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கியாம் நாங்கள்
இதுக்காக எழுந்து நிற்கிறோம், இதை உறுதிப்படுத்துகிறோம் என்ன அல்லாஹ் தாலான்றதை. அடுத்து சொல்கிறார்கள், எங்களோட செயற்பாட்டில் நாங்கள் இவனை தவிர வேறு யார்கிட்டையும் பிரார்த்தனை புரிய மாட்டோம், இபாதத் செய்ய மாட்டோம். அப்படி செய்தால் லக்கது கொல்னா இதான் சத்தத்தா, அப்படி ஒன்று செஞ்சால் அது ஒரு மோசமான விஷயமாக இருக்கும். என்ன, இவனை தவிர இன்னொருத்தன்ட்டு போய் நாங்கள் பிரார்த்தித்தா ஒரு மோசமான ஒரு செயற்பாடாக இருக்கும். இப்போ இந்த ஒரு வசனத்திலேருந்து எங்களுக்கு விளங்குது அந்த இளைஞரோட மைண்ட் செட் எப்படி ஹைலைட் ஆகப்படுது, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துருக்குது, அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருந்துருக்குது, அவன் மென்டாலிட்டி எப்படி இருந்துருக்குன்னு தான் அல்லாஹ் எங்களுக்கு மறுபடியும் ஒரு பிக்சராக காட்டுறேன். இந்த சைட்லான்னு இருப்போம், அடுத்த சைடு போக மாட்டோம் என்று உறுதியாக அவர்கள் இருந்துள்ளார்கள். இந்த உறுதியான அவங்களோட ஈமான், அவங்களோட இபாதத், அவங்களோட செயற்பாடு, அதுக்கு எதிராக அவங்க சொல்கிற வேர்ட் இப்படி ஒன்று, இதை தவிர இன்னொன்று செஞ்சால் இது ஒரு மோசமான செயலாக இருக்க முடியும். அப்போ இதுக்கு எதிரானவற்றை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு அர்த்தமே இல்லாத எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு விஷயமாக அவர்கள் அதை கருதுகிறார்கள், இதுக்கு எதிரான செயற்பாடுகளை. அப்போ அந்த கம்யூனிட்டியோட அவங்களோட சொசைட்டியோட அவ்வளோ வேலையும் இதுக்கு எதிரான வேலையெல்லாம் ஒரு ஒரு பாவமாக, ஒரு தேவையில்லாத வேலையாக இவர்கள் கருதுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடி பண்ணி கொண்டு தான் மார்க்கத்தை அவர்கள் அழகான முறையில் பின்பற்றிருக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒரு இன்டென்ஷனோடு அவர்கள் இருந்ததால தான் அல்லாஹால அவர்களுக்கு அப்படியா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க பின்னால் அவங்களோட மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ எப்பயும் எங்களோட வார்த்தைகள் ஒரு பக்கம் கட்டாய வார்த்தை இருக்கணும், அதை விட எங்களோட செயற்பாடுகளில் அது ஹைலைட் ஆகும். அதுதான் இந்த வசனம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு படிப்பினை. இதே படிப்பினை தான் மக்கா சமூகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பகால முஸ்லீம்களுக்கு சிலவைகளை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டா போதும், அல்லது முகமது நபிதான் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா தான் கடவுளை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தாலும் இது மாதிரியான வசனங்கள் ஓதும்போது என்ன நடக்கும், அது கொஞ்சம் ரீபில்ட் ஆகும் இல்லையா, ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஒரு ஃபோமுக்கு வரும். மார்க்கம் விட அப்படி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி போனால் தான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது மாதிரியான கஷ்டமான நேரங்களில் கூட அந்த உதவி எங்களை வந்தடையணும்டா எங்களோட செயற்பாடுகள் இந்த ஒரு ஒழுங்குல இந்த ஒரு 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 ஃபார்மாலிட்டியில் இருக்கணும். ஒரு ஃபார்முலாவில் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றலாம்ன்றத அந்த சூரத்து கஹ்ஃபுடைய அந்த இளைஞர்களுடைய அந்த மென்டாலிட்டி, அவங்களோட அந்த செயற்பாடு எப்படி இருந்தது என்று காட்டுற வசனம் எனக்கு எடுத்து காட்டுது. அதே மாதிரி இதுக்கு எதிரான பக்கத்தான் அடுத்து காட்டுது. அப்போ இவங்களோட செயற்பாடில் இருக்குது அந்த கியாம் இருக்குது, அல்லாஹ் தாலாவுக்காக முன் வராங்க, ஈமான் இருக்குது, அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள், இபாதத் இருக்குது, அதான் நதுவை நாங்கள் அவங்களோட செயற்பாட்டில் இருக்குது. அதே போல் ஒரு வெறுப்பொண்டு இருக்குது அதுக்கு எதிரான பக்கத்தை பற்றி. எங்கள்கிட்டையும் அது மாதிரியான ஒரு இது வரும். இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலையோட செய்யும்போது ஒரு வேலையோடு நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கப்படாது, இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் எங்கள்கிட்ட இந்த ஃபீலிங் இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட அதை நாங்கள் வெளியே காட்டுறோமா இல்லையானா சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும், ஆனால் அந்த ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும் மார்க்கம். அப்போ அது அந்த படிப்பினையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு தாரான். அதே போல் அடுத்த வசனத்தை சார் என்ன, எகெயின்ஸ்ட் பார்ட்டியோட செயற்பாடு பிடிக்குது. அதே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ரெண்டும் சரியாக பாருங்கள். அந்த குர்ஆனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரியாக 2 வசனத்தில் 2 வரியிலாம் நிற்குது, சரியாக 2 வரி, ரெண்டு வரி கூட குறைய இல்லை. அப்போ அதையும் பேலன்ஸ் பண்ணி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இதில் அதில் வருது என்ன, ஹாவுலாய் கௌமுனா தஹது மின் தூனி ஆலிஹா, அவர்கள் ஹாவுலாய் கௌமுனா, அதாவது அதுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க அவர்கள் எங்களோட சமூகம் தான், எங்களோட உள்ளாட்கள் தான். அதுக்காக வேண்டி இந்த காஃபீர் ஆகிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஏசின மாதிரியால மோசமான வார்த்தை பயன்படுத்துகிறாங்கல்ல, ஹாவுலாய் கௌமுனா தஹது எங்களுடைய ஆட்கள் தான், ஆனால் இத்தகதும் இந்தூனி ஆலியா அல்லாஹு தாலாவை தவிர ஏனையவற்றை அவர்கள் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். இவங்க மோசம் என்று சொன்னதை அவங்க செய்கிறாங்க, அதான் நீ வருது. இவங்க சொன்ன அல்லாஹ் அல்லாத ஒருத்தனை போய் நாங்கள் துவா கேட்டோம்னா அது ஆக மோசம் என்று, அதை இவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டுள்ளார்கள். அங்கே மோசம் என்றது இங்கே மிகவும் கௌரவமான ஒரு இடத்துல இருக்குது, மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்குது. அதே போல் லவ்லா யாத்தூன் அலைஹிம் பிசுல்தானின் பையின், அவங்கள்ட்ட தெளிவான ஒரு ஆதாரம்
வரல்லாவிட்டால் என்னென்னா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் வரேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நேரடியாக ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கணும். ரசூல்லாட்டையும் அப்படித்தானே கேட்டேன். ரசூல்லாட்ட கேட்கக்குள்ள ரசூல்லா இஸ்லாத்தை எத்தி வச்சதும் சென்னந்த வேற யாரும் இல்லையா நபியா வாரத்துக்கு, அல்லது ஒரு ஒரு அற்புதத்தை கொண்டு வரையிலதா ஆனால் அவர்கள் எதிர்பார்க்குற அப்படித்தான். மார்க்கம் இந்த அல்லாவுடைய தூதர் மார்க்கம் சொன்னால் அதில் ஏதாவது ஸ்பெஷல் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் கொண்டு எல்லா சமூகத்திலையும் இருக்குது. எல்லா சமூகத்திலையும் அந்த எண்ணம் அப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ அதைத்தான் தாய்ஃபு போன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் நபின்னு சொல்லி பிறகு சொன்னேன், உனக்கு ஒரு கழுதையாலும் கிடைக்கல வாரத்துக்குன்னு சொல்லி நடந்து வந்தது. அப்போ என்னென்னா அந்த 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 மென்டாலிட்டி. அப்போ அதைத்தான் இங்கேயும் சொல்கிறேன், அந்த சமூகம் லவ்லா தூன் அலைஹிம் பி சுல்தானின் பையின், ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சி கிடைச்சாத்தான், நேரடியான அத்தாட்சி கிடைச்சாத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு அத்தாட்சி கிடைச்சும் கூட ஏற்றுக்கொள்ளாத சமூகம் தான் அதுக்கு முன்னுக்கு இருந்த சமூகங்கள். அது வேற கதை. இப்போ ஈசா நபி எத்தனை அத்தாட்சியை காட்டினேன், எல்லாருமே ஏற்றுக்கொண்டா? இல்லை. மூசா நபி எத்தனை அத்தாட்சியை காட்டினேன், ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அது அவர்கள் அந்த ஏலாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாததுக்கான ஒரு காரணமே தவிர ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு நியாயம் இல்லை. அது ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே தவிர, ஒரு ஒரு போலி சாட்டை சொல்கிறார்களே தவிர அப்படின்னு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாங்களாண்டா அதுவும் இல்லை. முழு சமூகம் ஏற்றுக்கொள்ளுச்சுன்னா வரலாற்றில் அப்படின்னு நடக்கலை. எனவே தான் அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தொடர்படுத்தி ஃபமன் அதுலம் மின் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ் தஆலா மீது பொய் சொல்கிறவனை தவிர அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடியும். என்னென்னா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமைக்கு அதுக்கு பதிலாக அவர்கள் ஏனைய கடவுள்களை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் தஆலா மீது சொல்லக்கூடிய பொய்கள். இதே போய்த்தான் இங்கேயும் சொன்னார், அல்லாஹ் தஆலாவுக்கு யாருக்கிற அல்லாஹ் தஆலா நெருங்க முடியாது. அவரை நெருங்குறேன்டா அவர் சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும், மீடியேட்டர்ஸ் இருக்கணும், புரோக்கர்ஸ் இருக்கணும், அப்படி ஒரு கதை. அல்லாஹ் தஆலாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஈசா நபி மரியம், அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு ஒரு கதையை கட்டினார்கள். அதே போல் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், இப்படி ஒவ்வொரு பொய்யான கதைகளை சொல்லி சொல்லி மார்க்கத்தை விட்டு விலகி கொண்டிருந்தார்கள், ஈமானை விட்டு தூரமாகி கொண்டிருந்தார்கள். அப்படி தூரமாகி போகிறத விட மோசமான ஒரு செயல் இந்த உலகத்தில் இல்லை. தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த 2 வசனத்திலையும் 14லையும் 15லையும் அந்த 2 சமூகத்திலையும் 2 சைடு எடுத்து காட்டி இதை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரிப்பீட்டாக கொடுக்குறாங்க. இதே இந்த இப்படித்தான் சமூகத்தில் இருக்க போகுது, அவர்கள் இப்படி பொய்ய சொல்வார்கள், அதை போல ஒரு மோசமான விஷயம் இல்லை, அதெல்லாம் மைண்ட் பண்ண தேவையில்லை. நீங்களும் கியாம் அதே போல் இபாதத் செயற்பாடுகள் உறுதியாக இருக்கணும். இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வரபத்னா அலா குலூபிஹிம், அவங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சீல் உண்டு, உங்களுக்கு ஒரு கேரண்டி உண்டு, அல்லாஹ் தஆலா தருவான் என்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்போ இதைத்தான் 14-15 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு வர கண்டுபிடிக்கப்பட்ட பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு, அல்லது ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு, அல்லது இவர்கள் எதிர்க்கப்பட்ட போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்த ஒரு விஷயம் தான் அடுத்த வசனத்தில் வர வயது ததல்துமுஹும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ். என்னன்னா யார் சார் ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணுறார், இந்த வசன போக்கில் எங்களுக்கு பார்த்தா விளங்குது, யாரோ ஒரு ஆள் அந்த டீமில் ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது ஒரு வெளியாளர் யாரோ ஒரு ஆள் ஒரு அட்வைஸ் பண்ணுறாருன்ட்டு அந்த இளைஞர்களை பார்த்து வயது ததல்துமுஹும், நீங்களும் ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டீங்க இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கிறதுக்கு, இந்த சமூகத்தை விட்டு நீங்கள் பிரியறதுக்கு, அதாவது இன்னொரு டிவிஷன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்ற போகிறீங்க, இவங்க இன்னொரு மார்க்கத்தை பின்பற்ற போகிறாங்க. அப்போ வயது ததல்துமுஹும், இந்த மக்களையும் இவரை பின்பற்றவர்களையும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர அவங்க வணங்கி கொண்டிருக்கிறார்களே அதையும் நீங்கள் விட்டு விட்டுறதுக்கு. என்னென்ன அர்த்தம்னா அந்த மார்க்கத்தையும் இவர்களை விட்டு ஒதுங்கிறதுக்கு, அதனால் சுருக்கமான அர்த்தம். முழுக்க இவங்களோட பாலிசி, இவங்களோட கொள்கை, இது எல்லாத்துலேயும் இருந்து இவங்களோட மார்க்கம், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒதுங்கிறதுக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா, அல்லது இவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முடிவு எடுக்கிறீங்களா? இல்லை, ஒதுங்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டோம் இந்த அவர்கள் சொன்னதும். அப்படி முடிவெடுத்தால் ஊ இல்லல்கா,
ஒரு குகையில் போய் நீங்கள் தஞ்சம் போகிறோம். யாரோ ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரு அட்வைஸரும் நடக்குது, ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்படுது. இப்போ என்னென்னா ஒரு ஒரு டிசிஷன் ஒன்று நாங்கள் மேக் பண்ணுறோம். அந்த டிசிஷன் சமூகத்துக்கு எதிரானதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்கு எதிரானதாக இருக்கலாம், பல கன்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கலாம். ஆனால் ஒரு டிசிஷன் ஒன்று சரியான டிசிஷன் ஒன்று மேக் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்ன்றது சம்பந்தமாக அந்த இடத்துல நான் டிஸ்கஷன் ஒன்று நடந்தோ அல்லது ஏதோ ஒரு ப்ரொசஸ் ஒன்று நடந்திருக்கிறேன்னு விளங்குது, அல்லது ஒரு மாற்று வழி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஒன்று சரி தேடணும்ன்றது அந்த இந்த வசன போக்குலேருந்து விளங்குது. இப்போ இதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும் செஞ்சு ரசூலில் மக்காவில் உங்களுக்கு தெரியும் வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு மார்க்கத்தை கொடுக்குறதுக்காக ரசூலில் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணார். ஸோ ஒரு வழி இல்லை, ஒரு வழியில் ரைட் குடும்பத்தாக்கள் மட்டும் வாங்க நாங்கள் பின்பற்றிட்டு போவோம், வரா நெறிண்டு அப்படி இருக்கல. ரசூல்லா என்ன பிரச்சனை நடந்தாலும் காபத்துலால தொழுவார். புதிதாக ஏதாவது வசனம் இறங்கப்பட்டால் உடனே அதை ஃபஸ்ட்டுக்கு மறைவாக ரகசியமாக இருந்துச்சு, பிறகு பகிரங்கமாக அறிவித்தார். அது பிறகு 14 பிரச்சனை போகும்போது இதை செய்கிற கஸ்டமர் வரக்குள்ள அர்க்கம் ரலியுடைய வீட்டை தெரிவு செஞ்சு அந்த அந்த வீட்டுக்கு சஹாபாக்கள் எடுத்து அங்கே படிப்பிச்சார் மார்க்கத்தை. அப்படி செஞ்சு கொண்டு போகும்போது அடுத்த ஸ்டெப் வருது என்ன, இங்கெல்லாம் சரி வராது, ஒரு சீசனலுக்கு சரி நாங்கள் சில விஷயத்தை கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டு ஹஜ் சீசன் வரும்போது பிரச்சனை இல்லை தானே, அப்போ அங்கே போய் எல்லாரையும் சந்தித்து சொல்லுவார். அதுபோல் தாயிஃபுக்கு போனார். இப்படி பல ப்ரோசஸ் ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை பல வீடியோக்களை ட்ரை பண்ணி கொண்டு இருந்தார். அப்படி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் மதீனாவுக்கான ஹிஜ்ரத்துக்குரிய ஒரு வாசல் திறப்படுது. அப்போ 13 வருஷத்துக்கும் ரசூலுல்லாஹ் சீராவாசி பார்த்தாலும் எவ்வளோ விடயங்களை ட்ரை பண்ணிப்பார். குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, அல்லது நண்பர்களூடாக, அல்லது இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியூடாக வரக்கூடிய டீம்கள், இப்படி பல சந்திப்புகளை செஞ்சு மார்க்கத்தை படிப்பிச்சுக்கணும் அல்ல பரப்புற விஷயத்தை ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணிடுறார். அதைத்தான் இங்கே வருது என்ன, நீங்கள் இப்படி ஒரு டிசைட் பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இந்த சமூகத்துக்குள்ள இருந்து ஒன்று போராடலை, இந்த சமூகத்துக்குள்ள இருந்து ஒன்று உங்களால் ஏலாட்டி நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஊழல் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் தஞ்சம் புகுருங்கள். அப்படி போனீங்கண்டா யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி வ யுஹய்ய லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. நீங்கள் போங்க, தவக்குள் வச்சு கொண்டு போங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தையும் தருவான், அதே போல் உங்களோட விடயத்தை இலகுவாக்கி தருவான். இந்த இடத்துல யாரையோ ஒரு அட்வைஸ் வந்து அழகாக கொடுப்படுது, அது மட்டும் விளங்குது. பிரச்சனைனா பயமில்லாமல் போங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவை விடிவை தருவான். அப்போ அது என்ன, அந்த இடத்துல பல விஷயம் வருது. ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு டிசிஷன் வந்து மேக் பண்ணணும். இப்போ என்ன செய்கிற சரியான ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும். அப்போ டிசிஷன் மேக் பண்ண போகும்போது ஒரு ஷூரா ஒன்று நடக்கணும். நடந்து அதில் ஒரு முடிவு ஒன்று எடுப்படுது, யாரோ கொடுக்குற ஒரு முடிவு ஒன்று இந்த குகைக்கு போகிறன்னு முடிவு ஒன்று எடுபடும் போது அடுத்த ஸ்டெப் ஒரு தவக்குள் இருக்கணும். மார்க்கத்தை பின்பற்றிட்டோம், சும்மா போயிருப்போம் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு அதில் ஒரு தைரியம் ஊட்டப்படுது, நீங்கள் பயமில்லாமல் போங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் கிடைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களோட இருப்பான், அன்பு கிடைக்கும். அப்போ அந்த ரஹ்மத் எப்படி கிடைச்சேன்னு பின்னுக்கு வர வசனத்தில் வருது. அதே போல் உங்களோட விஷயத்தை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருவான். மிர்ஃபகா மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, உங்களோட விஷயங்களை இலகுவாக்கி தருவான். ஏன்னா இளைஞர்கள் பார்க்கும்போது நாங்கள் கொமனாக யோசிக்கலுமே, அவனில் டிபெண்ட் ஆகின ஒரு ஃபேமிலியோடு இருக்கலாம், இவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கலாம், அல்லது அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று எதிர்பார்த்துருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு தானே. அப்போ எதுவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த முடிவு எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா அல்லாஹ் தஆலா அதை இலகுபடுத்தி தருவான். அப்போ மக்கா சமூகத்துக்கும் அந்த படிப்பினால் கொடுபடுது. பிரச்சனை தான், டார்ச்சர் நடக்குது, ஒதுக்குறாங்க, சமூகத்திலிருந்து மோசமாக கதைக்கிறார்கள், இழிவுபடுத்துகிறாங்க, மார்க்கத்தை பின்பற்றத்து கொடுக்குறாங்க, இல்லை சிலரை கொலை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நடக்குது. அல்லாஹ் தஆலா யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மா, நீங்கள் இவனோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவனுடைய அன்பை யன்ஷுர் லக்கும், அன்பை எப்படி தெரியுமா அந்த சொல் வருது, ஸ்ப்ரெட் ஆக்கிடுவான். முன்னாடி ஒரு ஆளுக்கு ஸ்பாட் இல்லை, ஸ்ப்ரெட் ஆக்கிடுவான். யன்ஷுர் லக்கும், உங்கள் அனைவருக்கும் அது பரவலாக கிடைக்கும், வைட் ரேஞ்சில் கிடைக்கும்.
யன்சுர்லக்கும் ரப்புக்கும் அந்த நஷரன்ற சொல்ல நாங்கள் சரியாக இந்த மாபல் சவடி ஜில்போல விட்டுடுவோம் நஷரன்ற பரப்புன்ற அது மாதிரி தான் இது. அப்படி நாலாபுரத்துக்கும் இது பேலன்ஸாக அவங்க எல்லாருக்கும் வரும். அல்லாஹ் பரப்பி விடுவான். அதே போல் உங்களோட விஷயத்தை இலகுபடுத்தி தருவான். இப்போ கஷ்டமாக இருந்தால் விளங்கும், ஆனால் ஒரு ஹையலக்கும் மின் அம்பிக்கும் உங்களுக்கு அதை அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணி தருவான். இப்படி உங்களோட விடயங்களை இலகுவான வசனங்கள் சொற்களையும் பயன்படுத்தி இடத்துல பாகத்திரங்களுக்கு விளங்குது செஞ்சு தருவான். அப்படி ஒன்றும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி தருவான். ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா நான் கொஞ்சம் எஃபர்ட் ஒன்று கொடுக்கணும் தானே, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அழகாக செட்டப் பண்ணி உங்களுக்கு அதை தருவான்றது அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரணும். நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொன்னால் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அது குவான்டிட்டி பிரச்சனை இல்லை. அந்த குவான்டிட்டியை பற்றி பின்னுக்கு வரும்போது இத்தனை 2 3 4 5 லெஸ் தென் 10 தான், அதுக்கு மிச்சம் போகல. குவான்டிட்டியில் பிரச்சனை. நீங்கள் செய்கிற வேலையை சரியாக ஸ்டடியாக சரியாக செஞ்சீங்கன்னா யன்சுர்லக்கும் ரப்புக்கும் ரஹ்மா அல்லாஹ் தஆலா அன்பை தருவான். 4 பேருண்டு பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆளாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. செய்கிற வேலையை சரியாக செஞ்சோம்னா என்னோட இன்டென்ஷனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த 2ஐயும் தருவான். இதே மாதிரி தானே மக்கா காலம் மாதிரி தானே இங்கே மீது எவ்வளோ கூப்பிட்டாலும் 4 5 பேர் அல்ல 10 பேர் 15 பேருக்குள்ளால் இருக்கும் கம்யூனிட்டியில். அப்போ கீப் ட்ரை பண்ணி கொண்டு போகணும். எங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்டெப்பை நாங்கள் எடுக்கணும். எங்கள்கிட்ட இந்த செய்கிற வே கொஞ்சம் மாற்றி ஆல்டர்னேட்டிவ் வேகள் இருக்குதுன்றதை பார்க்கணும். அடுத்து க்ரௌட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் படிச்சுட்டு போகிறதுக்கு மார்க்கத்தை படிக்கிறது தானே இது முயற்சி. அப்போ எனவே இதுகளை வச்சு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு இதில் படிப்பினே தானே செய்கிறத கண்டினியூவாக சரியாக செஞ்சுட்டு போ. இன்டென்ஷன் ஓகேன்னு சொன்னால் ரஹ்மத்தும் கிடைக்கும். எங்களுக்கு எங்களோட பல விடயங்களை அல்லாஹ் தஆலா இலகுவாக தயார்படுத்தி தருவாங்க. சும்மா செஞ்சுடுவான்னு இல்லை, அல்லாஹ் தஆலா ப்ரிப்பேர் பண்ணி தரான். பல பிரச்சனைகள் சில பேர் அல்லாஹ்வாலேயே ரெடி பண்ணி தரப்படும். எங்களுக்கு விளங்காது. அப்போ அப்படியான பலன்கள் இந்த விஷயங்கள் இருக்குது, பிரயோசனங்கள் இருக்குது. மக்கா காலத்துக்காக இருக்கலாம், சூரத்துக்காக இருக்கலாம். மீன் டைம் எங்களுக்கு தான் எங்களை பார்த்து என்ன பேசுறது யன்சுர்லக்கும் உங்களுக்கும் தருவோம் என்றால் அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறாங்க. அப்போ இதை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ரஹ்மத் எப்படி வந்த இடத்த அல்லாஹ் தஆலா சொல்ல அடுத்த 2 வசனத்துலையும். அதில் உண்மையான அந்த 2 வசனத்துலையும் சமரி என்னென்னா எப்படி இவங்களாம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தாங்க. இப்போ மோர் தென் 300 இயர்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஆட்கள் அப்படி படுக்க வைக்கிறன்றது லேசி இல்லை. 24 அவர் படுத்துட்டு வெளியே பாருங்களேன். மிச்சந்தில் ஒரு 24 அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு நாங்கள் படுக்கிற அப்படி தானே எங்களோட படுக்க இவங்க போய்த்து குகையில் படுத்ததை விட கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். பிளாங்கெட்டோட மேட்ரஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் படுக்கலுமா மேக்ஸிமம் 10-12க்கு மேலே இருக்காதாகும் தூக்கம். 8க்குள்ளே எத்தனையோ முழிப்பு வந்துருக்கு எல்லாத்துக்கு. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் போனாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு அதாவது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எங்களுக்கு படுக்க மனுஷன் உடம்பு அப்படி தான் அல்லாஹ் தஆலா ஃபிசிக்கலி படைச்சிக்கிறேன். உடம்பு ஒத்துக்கொள்ளாது. அப்போ 300 இயர்ஸ் ஒருத்தனை படுக்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு சயின்டிஃபிக்கலி பல விஷயம் நடக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இக்கப்படாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இக்கப்படாது. அடுத்த பசி அந்தந்த பிரச்சனைகள் அல்லது நோய்கள் ஏற்படுத்தி அடுத்து ஒரே இடத்துல இருக்கவும் இல்லாது. ஒரே இடத்துல ஒருத்தன் சர்டன் ஹவர்ஸ் இருந்தாலே எத்தனையோ நோய் வந்துடும். ஸ்டக்காக இருந்தா எத்தனையோ நோய். அப்போ அப்படி வைக்கவும் இல்லை. அப்போ இதெல்லாம் சப்ளை பண்ணுறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எவ்வளோத்தையும் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்துலேருந்து அங்கேருந்தே வருது. அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கிறான், எப்படி நீ எழுந்து நின்றால் நான் ரபத்துனா நான் கேரண்டியை தந்துட்டேன். அப்போ அந்த கேரண்டியோட ஃப்யூச்சர் ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்படி ஃப்ளோவாக வரணும். அப்போ இவங்க முடிவெடுக்க ரைட் குகைக்கு போகும். குகைக்கு போனது பிறகு அங்கே தூங்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த இடத்துல எப்படி அதை செஞ்சுன்னு தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தாரேன். அப்போ நாங்கள் கொண்டு யோசிச்சு கொள்ளணும், அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தில் இருந்து ஏதாவது வரணும்னு சொன்னால் அது எப்படி சரி வரும். அதுதான் வைஹையே இலக்கும்
அதை அவன் எப்படி சரி ப்ரிப்பேர் பண்ணி தருவான். அந்த நாட்டம் மட்டும்தான், அந்த நாட்டத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஆளாக நாங்கள் மாறுறது மட்டும்தான் எங்களோட பிரச்சனை. இந்த அல்லாஹ் தாலாவுடைய அந்த நாட்டம் கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எங்களோட பேரை போட்டுக்கொள்றதுக்கான ஆளாக என்ன மாற்றிக்கொள்றது தான் எனக்குள்ள சேலஞ்ச். அதை நான் எடுத்துக்கொண்டேன், அதை வெற்றி பெற்றேன்றால அது வார வாடிக்கு எங்கே சரி வந்து சேரும், அது ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த வசனங்களில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு எடுத்துக்கிறேன். எப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான் அந்த அல்லாஹ் தாலாவுடைய வசனங்கள்லே பாருங்க. வத்தரஷம்ச இதா தலா தசாவரு அன்கஹ்பியும், வத்தரஷம்ச சூரியன் உதித்தால் இதா தலா தசாவரு அன்கஹ்பியும் தாத்தல் யமீன், உதிக்கிற நேரத்தில் அப்படி சும்மா வலது சைடில் கொஞ்சம் ஓரமாக போகுது. தசாவருன்னு சொன்னால் சூரியன் கொஞ்சம் ரூட்டை கொஞ்சம் மாற்றின மாதிரி போகுது ரைட் சைடால் இப்போ மார்னிங் டைமில் உதிக்கும்போது. அதே போல் இதா கரபத் தக்ரிதும் தாத்த ஷிமால், ஈவினிங் டைமில் லெஃப்ட் சைடால். அது என்னென்னா ஃபஸ்ட்டுக்கே வருது, சூரியன் ஒளி இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கல. அது குகை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, சில குகையோட இந்த என்ட்ரன்ஸ் புறத்தாலேயோ ஏதோ ஒரு புறத்தால் வெளிச்சம் அவங்களுக்கு நேரடியாக படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தாலாவுடைய உதவி நினையாபுரத்துலேருந்து இந்த இடத்துல கிடைக்குது அவங்களுக்கு. அதான் வைஹையுலக்கும் அல்லாஹ் தாலா அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த வேலை நடக்குது. வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின், அவங்க பிடிக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங் இது சும்மா ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரு விசாலமான இடத்துல கம்ஃபர்டபுள் ஈக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் குகைகளுக்குள்ளால் சூரியனெல்லாம் க்ராஸ் பண்ணி கொண்டு போகுது, அது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லை. அதுதான் அல்லாஹ் தாலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதா கரபத் தக்ரீம் தாத்தும் வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின்ஹும் ஸாலிக மின் ஆயாத்தில்லா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இப்படி உதவிகள் தான் வந்து சேரும். இந்த அத்தாட்சிகளை நாங்கள் படிப்பினையாக பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் மையஹதில்லா, யார் அல்லாஹ் தாலா நேர்வழியில் வைக்கிறானோ ஃபஹுவல் முஹ்தத், வச்சுட்டான்னு சொன்னால் அல்லாஹ் தாலா தான் அதுக்கு வழிகாட்டுறாரு. அதே போல் வமை யுதலில், யாராவது அடுத்த பக்கத்தில் யார் வமை யுதல், யார் வழிகட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல வழிகட்டுட்டு போனால் அதுலேருந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு யாருக்குமே உதவியாக செய்யவும் இல்லை, ரிக்கவர் ஆகிறதுக்கு. அப்போ அது அவனாக தான் ரிக்கவர் ஆகணும். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்கிட்டு சொன்னால் அது அந்த இடத்துல எடுபடாது, அவனாக விரும்பி வந்தாங்க. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் 1000 பேருக்கு போய் பயன் பண்ணலாம், ஆனால் ஒருத்தன் தான் வந்திருப்பான், ஒருத்தன் வராமக்கு இருந்திருப்பான். அது உங்களோட பிரச்சனை இல்லை. அவன் திருந்தி வாரத்துக்கு அவனாக ஒரு முயற்சி எடுக்கலாட்டி உங்களாலையும் செய்யலை, நபியாலையும் அந்த வேலையை செய்யலை. வச்சுட்டு நீங்கள் அதை யோசிக்க தேவை, உங்களோட ஆக்டிவிட்டி ஆக்ஷன் இருந்தால் போதும். அதுதான் அந்த இடத்துல வருது. அதே போல் அடுத்த வருது வத்தஹ்சபுஹும் ஐகாலன், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க முழிச்சிட்டிக்கிறேன். வஹும் ருகூத், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வனு கல்லிபுகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், நாங்கள் அவங்கள வலது பக்கமும் இடது பக்கமும் உருட்டி கொண்டு இருந்தோம். மக்களு பரட்டுற சாப்பாடு அடிக்குதான் மக்களு பண்ணு. அது மாதிரி வனு கல்லிபுகும், தஜ்வீதிலையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் உண்டு, புரட்டி ஓதணும். மீம் நூனும் மீமும் வரக்குள்ள அந்த சவுண்டு நாங்கள் மாற்றி ஓதுறோம். நூன் சவுண்டு இல்லை, உம்முன்ற சவுண்டு உப்புன்ற சவுண்டை மாற்றி ஓதுற ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அது மாதிரி நாங்கள் இங்கேயும் இவங்களை புரட்டுறோம், உருட்டுறோம். ஒரே இடத்துல ஸ்டடியாக இருந்தால் 300 வருஷத்துக்கு மண்ணோட மண்ணாக போயிருக்கு. என்னென்னா அது நேச்சுரல் லோவை. ஒரு இடத்துல ஒருத்தன் இருந்தால், இப்போ சுலைமான் நபி இதில் மின்சாரத்தை கொண்டு வருமே, அவரை தடியில் ஊண்டிட்டு அப்படி நிற்கிறாருன்னா ஜின்கள் நினச்சிட்டு, உண்மையிலே சுலைமான் நபி மரணிச்சீர மௌத்து. ஆனால் அந்த கம்பு பவர்லாம் அவர் நின்றுட்டீர். அந்த தடி கொஞ்ச நாளில் கரையான்கள் அரைக்கப்பட்டு அப்படி விழுகுது. இப்போ என்னென்னா அப்படி ஒன்று இருந்தால் அது இயற்கை அந்த வேலையை செய்யும். இயற்கை எல்லாம் 100% உடைச்சிட்டு எல்லாம் நடக்க வேண்டிய எதிர்பார்க்கலாம்.
ஓரளவு ஆக இயலாத கட்டத்தில் அல்லாஹ் அந்த வேலையில் செய்வான். இப்போ இந்த ரூட்டை மாற்றின மாதிரி சூரியன்ட்ட அல்ல மூசா நபிக்கு அந்த கடலை பிரித்து கொடுத்த மாதிரி அப்படி இடக்கடை ஒன்று நடக்கலாம் இல்லையா 100% அது மட்டும்தான் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். சயின்டிஃபிக்கலியும் அந்த வேலையில் அல்லாஹ் இந்த இடத்துல செய்கிறாங்க, உருட்டி விட்டுறாங்க. அல்லது அவர்கள் ஏதோ ஒரு வேலை உருண்டு எப்படியோ அந்த வேலையில் நடக்காதான் அல்லாஹ் எப்படி நாங்கள் காப்பாற்றினோம் இடத்தை அந்த ப்ரொசஸ் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொன்று நடக்குது, கல்புகும் பாசித்தும் ஜிராஹி பில் வசி. ஒரு நாய் வந்து முன்னுக்கு இது இப்படி காலை முன்னங்காலிலே அப்படி நீட்டிக்கொண்டு அவருடைய நாய் முன்னுக்கு இருக்குது. இதில் இந்த ஃபிக்குகள்லாம் பற்றி எங்களுக்கு இதை பேச தேவையில்லை, நாய் வாழ்க்கையில் மயில். அதில் என்னென்னா அந்த நாய் ஒன்று இவங்களோட இருந்தது ஒரு நாய் ஒன்று முன்னுக்கு ஈக்கிறது காட்டும் என்னன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு. சில ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் ஒரு மெசேஜை கொடுக்கலாம் அந்த நாய், அல்லது ஒரு நாயை கண்டுட்டு போகிற ஆட்கள் இந்த இடத்துல ஒரு மிருகம் தான் இருக்குது அப்படி போகலாம், அல்லது வேட்டைக்கு வந்த ஆட்கள் இருப்பாங்க இப்படி அப்படி அதனூடாக ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ நீங்கள் நடக்குது. அதே அல்லாஹ் சொல்கிறாங்க அந்த நாய் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட முயற்சியில் அவங்க ஃபவு இலல் கஃப் சும்மா போய் தங்குங்கன்றதுக்கு போகும்போது காசுகளோட தான் போகிறாங்க, என்ன பின்னே காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. சும்மா மடத்தனமாக போகலை, போகிற மட்டும் இறங்கி போகலை, நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த இடத்துல அவங்களே செயற்பாடு சிலது நடந்திருக்குது. அப்போ தவக்குள்ன்ற கான்செப்ட் வரும்போது என்ன நடக்குதுன்னா மேக்சிமம் எங்களால் என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே. அப்போ அதுக்குரிய வேலை தானே அவர்கள் செய்திருக்கிறாங்க, கோயின்ஸ் எடுத்துகிட்டு போய்கிறாங்க. அதே போல் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கோயின்ஸோடு போய்க்கிறாங்க. அதே போல் இந்த மிருகம் ஒன்றும் போய்க்கு தானே சில வேலை பர்பஸ்லி அவனோட பாதுகாப்புக்காக ஒரு காட்டுக்கு போகும்போது அந்த காலத்தில் முக்கியமான ஒரு எசசரியாக பாதுகாப்பு உபகரணமாக நாய் இருந்திருக்கலாம், நாய் அந்த சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். எனவே அந்த சிலவேல புளியத்தன் வளர்த்தின்னா சில இங்கே புளின்னு வந்திக்குது. அப்போ அதுக்குரிய வேலையோடு அவர்கள் போயிருக்கிறார்கள், அதுதான் இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தவக்குள்ள சிந்தனையும் இருக்குது, அதே போல் அதை இம்ப்ளிமெண்டேஷனும் அழகான முறையில் நடந்துருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்குறான், ஒன்று சயின்டிஃபிக்கலி, அதே போல் அவங்களோட கம்யூனிட்டியில் கஷ்டம் அல்லது ஒரு இந்த கல்ச்சரோ அல்லது அவங்களோட என்ன டெய்லி ஆக்டிவிட்டியில் உள்ள ஒரு விஷயங்களை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா அவங்களே பாதுகாக்கிறாங்க. இப்போ இதுதான் அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி வந்ததை காட்டக்கூடிய 2 வசனம். அது பிறப்பினால் வரும். நீங்கள் இப்போ போய் அவங்கள பார்த்தீங்கன்னா லவித்தலா தலையும் லெவலில் என்ன 300 வருஷத்துக்கு பிறகு போய் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. என்ன ஒரு 300 இயர்ஸ் இருக்கும்போது தூங்கின மட்டும்தானே நடக்குது, ஏனைய மாற்றங்கள் ஒன்றை பற்றியும் அல்லாஹ் சொல்லல. அதை மற்ற எல்லாம் அப்படியே நடந்துக்கும். கொண்ட வளர்கின்ற வளர்ந்துருக்கு, நகம் வளர்கின்ற வளர்ந்துருக்கும், அதெல்லாம் சில வேளை அந்த இடத்துல நடந்திருக்கலாம். அப்போ அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ல நாடி இருக்கலாம் அந்த வசனத்தின் ஊடாக. அப்போ இந்த 2 வசனங்களின் ஊடாக அல்லாஹ் தஆலா எப்படி இவர்களை பாதுகாத்தான், அவனோட ரஹமத்தை எப்படி பரவலாக வழங்கினான், இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இப்போ இதுவரை உள்ள விஷயங்களை நாங்கள் அப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு சமரியாக நாங்கள் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு எங்களோட பக்கத்துலேருந்து பெரிய ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், மோர் தென் 100% ஒரு கியாம் ஒன்று எங்கள்கிட்ட இருந்திருக்கணும். நாங்கள் சும்மா என்ன லக்ஸரி ஜோனுக்குள்ள இருந்து கொண்டு மார்க்கத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டு மார்க்கத்தை பின்பற்றின ஒரு ஃபீலிங்கில் மட்டும் இருந்தோம்னா அந்த ரபத்தினாண்டது அங்கேயே மாதிரி அவர் அடுத்து பார்த்துட்டு எல்லாரோட பிரச்சனையும் போட்டு உங்களோட பிரச்சனை கடைசி பார்ப்போம்னா எங்களோட லிஸ்ட்லிக்கும் நாங்களும் அப்படித்தானே போகிறோம். அப்போ எங்களோட இன்டென்ஷன் கையாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், எழுந்து நின்று ரைட் ஓகே ஃபஸ்ட்டால் கையை தூக்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ அங்கேருந்தும் அதே மாதிரி வரும். அப்படி இருந்தால் எங்களோட செயற்பாடுகளில் நாங்கள் சரியாக இருந்தோம்னு சொன்னால் நம்பிக்கையோடு ஈமானோடு உறுதியோடு இருந்தோம்னா அது பிறகு அஸ்ஸாபுல் கஹ்ஃபுக்கு நடந்தது இன்றைக்கு நடக்காது, அல்ல மறுமை வரை வீடியோவில் நடக்காதுன்றதுக்கு நடக்காதுன்னு நாங்கள் சொல்லலை, யாராலையும் சொல்லலை. நடக்க முடியாதல் பிரபஞ்ச இந்த ரூல். எனவே இதுதான் இதில் நாங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த படிப்பினையை எங்களோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அப்ளை பண்ணுவோம்.
சோதனைகள் வார அதுகளில் இதோட டச் பண்ணி அதுக்கு முரணாண்டி யோசிக்கப்படாது. பலஸ்தீனில் இவ்வளோ தான் நிற்கிறாங்களே, அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க, அப்பாய் முஸ்லீம்கள் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் இவ்வளோ சோதனை வருது, அது வேறு கான்செப்ட். அதே இதே நாங்கள் பின்னிக்கப்படாது. அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் பண்ணி தான் அந்த சோதனை கான்செப்டை வேறையாக படிப்போம். இப்போ நடந்துகிற பிரச்சனையை வச்சு சுபானக்கல்லாஹ்